நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் சொசைட்டியும் நம்மளை ஒரே ட்ராக்ல தான் கொண்டு போகுது. நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, சம்பாரிச்சு சீக்கிரம் செட்டில் ஆகுதுன்னு. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் செட்டில் ஆகுறோமா? இந்த வீடியோவில் ஷார்ட்டாக ஒரு பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணலான்னு யோசிச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்க. கார்த்திக், விக்னேஷ்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரே காலேஜில் படித்து முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்டில் ஒரே கம்பெனியில் டீசென்ட் சேலரியில் 21 வயசில் ஜாயின் பண்ணுறாங்க. கார்த்திக் அவன் ஜாப் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி வருஷம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரான். 30 வயசுல மேரேஜ் பண்ண டிசைட் பண்ணிட்டு இனி மேரேஜ் கமிட்மெண்ட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை அங்கேயே ஸ்டாப் பண்ணுறான். பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை அவன் டிஸ்டர்பும் பண்ணல. விக்னேஷ் ஜாயின் பண்ணதுலேருந்தே அவனோட லைஃப் ஸ்டைலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு 30வது வயசுல அவனும் கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ்லாம் தெரிய வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அடுத்த 30 வருஷத்துக்கு அவனும் தவறாமல் 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரான். 2 பேருமே 60 வயசுல ரிட்டையர் ஆகுறப்போ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? விக்னேஷ் 31 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் 30 வருஷம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணி மொத்தம் 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். கார்த்திக் 21 வயசுலேருந்து 30வது வயசு வரைக்கும் வருஷம் 10,000 சொல்லி மொத்தம் 1 லட்ச ரூபா மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். 30 வருஷம் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ண விக்னேஷ் கையில் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் 27 லட்சம். வெறும் 10 வருஷம் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண கார்த்திக் கையில் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் 59 லட்சம். ஒரே காலேஜ், ஒரே கம்பெனி, ஒரே சேலரி. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்? டைமிங். இதுதான் ஏர்லி இன்வெஸ்டிங்கோட மேஜிக். காலம் தான் நம்ம விலை மதிக்க முடியாத சொத்து. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டியூரேஷனும் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் இங்கே முக்கியம் இல்லை. எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். இது மாதிரிலாம் நமக்கு 21 வயசு இருக்கும்போது யாரும் சொல்லலையே அப்படின்னு யோசிச்சுட்டு மட்டுமே கடந்து போகாமல் அட்லீஸ்ட் விக்னேஷ் மாதிரி லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்போ உங்கள் கையிலேயே ஒரு நல்ல அமௌண்ட் இருக்கும். எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியுதுன்னா கீழே லிங்க்ல கொடுத்துருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.